நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கொஞ்ச நேரம் தேவனை அப்படியே நோக்கி எல்லாரும் வார்த்தைக்காக கேளுங்க. அப்பா பேசுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். அப்பா, அருமையாய் உம்முடைய சமூகத்திலே ஆனந்த மகிழ்ச்சியோடு உம்மை பாடி துதிக்க கிருபை கொடுத்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிப்பதே எங்களுடைய பாக்கியம் அப்பா. இவ்வளோ நேரம் உம்முடைய சமூகத்திலே இருந்து மகிழ்ந்தோமே. உம்முடைய வீட்டினுடைய நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்குகிற தேவன் அப்பா. எவ்வளோ நல்ல தேவன், இவ்வளோ சர்வ வல்லமுள்ளவர். எங்களுக்கு உம்முடைய வீட்டில் எங்களை கூப்பிட்டு சேர்த்து கொள்கிறீரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வீட்டில் எங்களை சேர்த்து கொள்வது இல்லாமல் அங்கே நாங்கள் வரும் பொழுதெல்லாம் எங்களை திருப்தி ஆக்கி, எங்களை பலப்படுத்தி, எங்கள் காயங்களை கட்டி, எங்களுக்கு திராட்சரசத்தை வார்த்து அப்பா எங்களுக்கு அலங்கரித்து ஒவ்வொரு வாரமும் எங்களை நடத்துகிறீரே. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரச்சனை அதிகமாக இந்த இடத்துல இன்னும் இருக்கணும். இன்னும் அதிகமாக இந்த தேவ ஜனங்களுடைய சிந்தைகளை, எல்லா இருதயங்களை, அடியேண்ட சிந்தை இருதய எல்லாவற்றையும், வளாகத்தை எல்லாம் நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். விக்டரி இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே ஜெயம், ரத்தத்தினாலே ஜெயம். அப்பா, அந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஒவ்வொருவர் மேலும். ஆவியானவர் இந்த பலத்த கிரியை இந்த பிள்ளைகள் மேலே போடுவீராக. ஒரு அலங்கரிப்பை தாங்க. ஆவியானவர் தானே அலங்கரிக்கிறவர். அலங்கரிப்பை தாங்க. ஒரு பிரச்சனை அப்படியே ஒவ்வொருவர் மேலும் வல்லமையா அக்கினியா இறங்கட்டும். இப்பொழுதே நிரப்பப்படுவார்களாக. எங்கெங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கையின் பகுதியில் இருள் இருக்கோ, அவருடைய சிந்தையில் இருள் இருக்கோ, இருதயத்தில் இருள் இருக்கோ, அவருடைய குடும்பத்தில் இருள் இருக்கோ, அவருடைய வேலை வியாபாரத்தில் ஊழியங்களில் எங்கே இருள் இருக்கோ, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆனால் தண்ணீர் மேல் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கின்மை எங்கே இருக்கோ, வெறுமை குடும்பத்தில், வீட்டிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில், சிந்தையில், இருதயத்தில் எங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கோ, இப்பொழுது ஆவியானவர் அந்தந்த பகுதியில் அசைவாடுவீராக. விடுதலையை தருவீராக. சிந்தையில் விடுதலை, இருதயத்தில் விடுதலை, உள்ளான மனுஷனில் விடுதலை. ஓ பரிசுத்த ஆவியானவரை கொடுங்க. அலங்கரிங்க. இன்றைக்கு உடைய பிள்ளைகளை வரங்களினால் அலங்கரிங்க. அலங்கரிப்பை கொடுத்து அனுப்புங்க. விசேஷமான ஒரு அலங்கரிப்பு லேப்ராகா சியாதா ஹூதாராலமா நிரப்புங்க. ஒவ்வொருவர் மீதும் நிரப்பப்படட்டும். அவர்களுடைய அப்பா நிரப்பப்படுவார்களாக. கட்டுகள் தானாக அப்படியே கலண்டு விழுவதாக. இயேசுவின் நாமத்தில் எதையெல்லாம் சாத்தான் கொண்டு கட்டி வைத்திருக்கிறானோ, தேவ ஆலயத்திற்கு வந்த பொழுதே எல்லாம் நிமிர்வாய் நடந்தது அப்பா. கட்டுகள் உடைந்தது. 18 வருஷமா பூனியா இருந்த கட்டுகள்லாம் தானாக கலண்டு விழுந்தது அப்பா. அதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவர் வேறும் அவர்கள் அறியாமல் ஒரு கட்டுகள் இருக்கலாம். பிசாசு எதெல்லாம் கட்டி வைத்திருக்கிறானோ தானாக இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே ஆவியானவர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. திரும்பி பார்க்கும் பொழுது அதே பிரச்சனை இருக்கக்கூடாது, அதே சுபாவம் இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்திற்கு வீட்டிற்கு வரும் பொழுது முற்றிலும் மாற்றப்பட்டவர்களாக தான் நீர் அனுப்புவீர். அதே சுபாவம் இருக்கக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதே பாவத்தின் தடுமாற்றம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு அக்கினி ஒவ்வொருவர் மேலும் போடப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அக்கினியாய் மாற்றுவீராக. அப்பா, அக்கினினால ஞானஸ்தானம் கொடுப்பவரே, அக்கினியை ஊற்ற வந்தேன் என்று சொன்னவரே, ஒவ்வொருவர் மீது இன்றைக்கு ஒரு அக்கினியை ஊற்றுவீராக. அதே பழைய பாவம் அல்ல, அதே சுபாவம் அல்ல, அதே தடுமாற்றம் அல்ல, அதே மாம்சத்தின் கிரியை அல்ல, ஒருவருக்கு இருக்கவே கூடாது. பூரணராக்கப்பட்டவர்களாக மாறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அலங்கரிப்பு ஒவ்வொருவரையும் அலங்கரிப்பீராக. ஏத்ராக்ரோ ஷலாப்ராந்தியா ஃப்ரிசேலெபரா உடாத்ரோ ஷலாப்ராதகதரமா அலங்கரிப்பை கொடுப்பீராக அப்பா. அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு அலங்கரிப்பு. ஆவியானவரே அற்புதமாய் நடத்துங்க இந்த பிள்ளைகளை அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஒரு வாசமை அசைவு அப்படியே
அப்படியே ஒவ்வொரு சிரசின் மேல இறங்கட்டும் ஒரு புது அபிஷேகம், இதுவரைக்கும் இல்லாத அபிஷேகம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு எண்ணெய் அவள் மேல ஊற்றப்படட்டும், சிரசின் மேல ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவருடைய சிரசிலே ஊற்றப்படட்டும். அப்பா நிரப்பி அனுப்புங்க. அவர்களுக்கு இல்லாத இதுவரைக்கும் காணாத அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காணுவார்களாக இன்று முதல். கர்த்தாவே அப்பா, புது சிருஷ்டியாய் மாற்றுகிறவரே, பழையவைகளை தேடி பார்த்தாலும் காணாதபடி செய்கிறவரே, அதை எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு வந்த சபையில வந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுபவிக்க செய்வீராக. அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு முற்றிலும் மாற்றப்பட்டவர்களாக இன்றிலிருந்து காணப்படுவார்களாக. உம்முடைய பரிசுத்தம் ஒவ்வொரு மீதும் அபிஷேக தைலமாய் ஊற்றப்படுவதாக, அபிஷேக தைலமாய் ஊற்றப்படுவதாக. லேகாபா சதந்தரலபரா ஏபாமக்கு சோதரம் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. எங்களோடு பேசுவீராக, உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் எங்களுடைய எல்லா சிந்தைய இருதயத்தை எங்களுடைய எண்ணங்களை ஒவ்வொரு அவைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அசைவாடுவீராக. தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் உணரட்டும். கர்த்தர் பேசுவீராக. மறைத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சபைக்காக ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் கொடுத்த இருதயத்திலே போட்ட ஒரு வார்த்தை மறவாதே மறவாதே. அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம். சங்கீதம் 103 சங்கீதம் 2வது வசனம். மறவாதே மறவாதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச சித்தம் கொண்ட வார்த்தை மறவாதே. நாம் அதை தியானிப்போம். இந்த சங்கீதக்காரன் கீழ்கண்ட வசனங்கள் 3, 4, 5, 6 எல்லாம் சொல்லுகிறார். ஏன் மறக்கக்கூடாது? அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால இரக்கங்களினால முடிசூட்டியிருக்கிறார். நன்மையினால நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறார். கர்த்தர் பாருங்க எவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை நமக்காக செய்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மறவாத, நீ கர்த்தரை மறவாத, அவர் செய்ததை மறவாத. வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கிருபை இந்த கடைசி வாரம் மாத்திரமே நமக்கு முன்பதாக இருக்கு. மறக்கவே கூடாது கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகளை, நமக்கு செய்ததை. கடைசி காலத்தில் 2 தீமோத்தேயு 3 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் எப்படி இருப்பார்களானா, நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருப்பார்களாம். அப்படியாப்பட்ட சந்ததி எழும்பும் என்று தீர்க்க தரிசனமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைக்கிறார். அதே போல பிரியமானவர்களே, வேதத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் எச்சரிக்கிறது எப்பவுமே மறவாதே, என்னை மறவாதே, நான் செய்த கிரியைகளை மறவாதே. இஸ்ரவேல் ஜனங்களும் அதற்கு மறக்கக்கூடாது என்பதற்காக எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கற்களை வைத்து அபிஷேகித்து அதை ஞாபக குறியாக வைத்து கொள்வாங்க. ஏன்னா கர்த்தர் செய்ததை மறக்கக்கூடாது. கில்காலிலே வந்த பொழுது எகிப்தினுடைய நிந்தையை தேவன் புரட்டி போட்டார் என்று யோர்தான்லேருந்து கற்களை எடுத்து வைத்து அதை உங்கள் பிள்ளைகள் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் எங்களை விலைக்கு மீட்டார். அப்போது பாருங்கள், நம்மளும் கர்த்தர் செய்த ஒன்றையும் மறக்கக்கூடாது. இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளுங்க, எழுதி வைத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்கிறாரோ, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, வாலிப பிள்ளைகள் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் நாம் எழுந்திருப்பதே, உயிரோடு எழுந்திருப்பது அவருடைய கிருபை. நம் சுகமாய் தூங்கி எழுந்திருப்பது அவருடைய இரக்கம், தயவு, கிருபை. எத்தனையோ பேருக்கு தூக்கம் இல்லை, தூங்க முடியாது. எத்தனையோ பேருக்கு கூரை இல்லை. நமக்கு எல்லா வசதிகளும் தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு கிருபையாய் ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே
எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நினைத்து துதிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா மறந்துடுவோம் பாருங்க. நம்ம வசனம் சொல்லுகிறது, மறதியின் பூமியிலே உம்முடைய நியாயம் அறியப்படுமோ என்று சங்கீதம் 88:12 சொல்லுகிறது. மறந்துடவே கூடாது கர்த்தர் செய்கிறத. உங்களுக்கு எழுத தெரியுதோ இல்லையோ, ஏதோ ஒன்று எழுதுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக வையுங்க. உங்கள் பிள்ளைங்க பார்க்கட்டும் கர்த்தர் எதையெல்லாம் உங்களுக்கு செய்தார், எதையெல்லாம் அற்புதமாக உங்களுக்கு செய்தார், எதையெல்லாம் பெற்றுக் கொடுத்தார், எதையெல்லாம் செய்தார்ன்ட்டு ஏதோ ஒரு புஸ்தகத்தில் ஏதோ ஒரு இடத்துல எழுதி வையுங்க. நாளை போட்டு கர்த்தர் இதை எனக்கு செய்தார், எதை வைத்து போகிறீர்களோ இல்லையோ, கர்த்தர் செய்த நன்மையை, கர்த்தர் உங்களுக்காக அற்புதமாக இறங்கி தம்முடைய கரத்தை நீட்டி செய்த கிரியையை எழுதி வைத்து போங்க. உங்கள் பிள்ளைகள் வாசிக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் படிக்கட்டும், கர்த்தரை யார் என்று அறிந்து வளரட்டும். ஏன்னா என் பெற்றோர்களுக்கு செய்தவர்னா எனக்கும் செய்வார் என்ற ஒரு அசையாத நம்பிக்கை விசுவாசம் இருக்கும். பாருங்க பிரியமானவர்களே, வேதத்தை பார்க்கும் பொழுது அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை மறக்கிறார்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போய்விடுகிறார்கள். கிதியோன் என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியும். அவன் அந்த தேசத்து ஜனங்களுக்காக அவன் தன் உயிரை பணயத்தை வைத்து அவன் போய் சண்டையிட்டு ஜெயிக்கிறான். ஆனால் ஜனங்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீரும் உம்முடைய குடும்பம் தான் எங்கள் குடும்பத்தை ஆள வேண்டும் என்று. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 25 நாம் பார்க்க முடியும். ஆனால் 22:9-17 எல்லாம் இதை பார்க்க முடியும். இதை என்ன சொல்லுகிறது வசனம்? ஜனங்க சீக்கிரத்தில் அவன் செய்ததை மறந்து விட்டார்களாம். அவ்வளோ ஒரு கொடிய காலங்கள், கொடிய காரியங்கள், நன்மையை மறந்து விடுகிற நாட்கள். நன்மையை செய்ததை பெற்றதை யார் இடத்துல, கர்த்தரிடத்துல பெற்றதும் சரி, மனுஷரிடத்துல பெற்றதும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. மறவாதே என்று சொல்லுகிறது. கொலோசியர் 3:15 அதான் சொல்லுது, நன்றி அறிதலுள்ளாக இருங்க. ஆதியாகமம் 41:9 சொல்லுகிறது, அந்த பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பு அவனுக்காக செய்ததை மறந்துட்டான். அதை அவன் என்ன சொல்லுகிறான்னா, அதை ஒரு குற்றத்தை போல அவன் சொல்லுகிறான். இப்பொழுதுதான் நான் செய்த குற்றம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அப்போ கர்த்தர் செய்த நன்மை ஆகட்டும், நாம் எந்த மனுஷரிடத்திலே, சபையிலே, ஊழியனிடத்திலே பெற்ற நன்மையை மறப்போமே என்றால் அது ஒரு குற்றம். பாருங்க, அவனே சொல்லுகிறான், அது நான் செய்த குற்றம் இன்றைக்கு தான் ஞாபகத்திலே வருகிறது என்று. வேதத்தை பார்க்கும் பொழுது ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாக்கு ஒரு நல்ல ஆசாரியன் இருக்கிறான். அவன் யுத்தத்திலே இன்னொரு ராஜாவினை கொன்று விடுகிறான். கொன்று விட்ட மாத்திரத்திலே இந்த ராஜாவினுடைய தாயார் மூர்க்கம் கொண்டு ராஜ வம்சத்தில் உள்ள எல்லாரையும் அழித்து விடுகிறாள். எல்லாரையும் அழித்து விடுகிறாள். அப்போது அந்த ஆசாரியன், அவன் மனைவி, அந்த மரித்த ராஜாவினுடைய ஒரு சின்ன ஒரு வயசு குழந்தைய எப்படியோ காப்பாற்றி விடுகிறார்கள். காப்பாற்றி விட்டு ஆலயத்தினுடைய உள்ள மறைத்து வைத்து விடுகிறார்கள். இந்த மரித்த ராஜானுடைய தாய் மூர்க்கமாக அந்த தேசத்தை ஆள நினைத்து 6 வருஷம் ஆளுகிறாள். இந்த ஆசாரியனும் இந்த ஆசாரியனுடைய மனைவியும் இந்த சின்ன கை குழந்தைய, ஒரு வயது குழந்தைய தம் பிள்ளைய போல வளர்க்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தாய் இல்லை, அவனுக்கு பாலை கொடுக்க, அவனுக்கு தகப்பன் இல்லை, மரித்து விட்டான். இப்பொழுது இந்த கொட்டி குழந்தைக்கு 1 வயது ஒளித்து வைக்கப்பட்டு ஆலயத்திலேயே இந்த ஆசாரியனும் இந்த ஆசாரியனுடைய மனைவியும் வளர்க்கிறார்கள். அவர்கள் தான் அவனுக்கு எழுத, அவனுக்கு சகல வேதத்தினுடைய கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை அப்படியே வளர்க்குறாங்க. வளர்த்து வந்த அவனை 7 வயதாக அவன் இருக்கும் பொழுது அந்த ராஜா எப்படி அவனுடைய ஆசாரியன் அவன் உயிரை பணயத்தை வைத்து அந்த இருந்த ராஜ ஸ்திரீக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி இந்த 7 வயது நிரம்பிய இவனை ராஜாவாய் ஆக்கி விடுகிறார். எப்படியாக பண்ணுகிறான்ற ஆச்சரியமான காரியம் பண்ணி அவனை ராஜாவாக மாற்றி அந்த அரியணையிலே உட்கார வைக்கிறார். அவனுக்காக இவ்வளவு செய்த அந்த ஆசாரியன் அவனுக்கு வயது வர வர ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். ராஜாங்கத்திலே, ராஜ்ய பாரத்திலே எப்படி செய்யணும், எப்படி நியாயம் தீர்க்கணும், ஜனங்களை எப்படி நியாயம் விசாரிக்கணும், ஜனங்களுக்கு எப்படி நன்மை செய்யணும், கர்த்தருடைய வழியிலே எப்படி நடக்கணும்,
கர்த்தருக்கு பிரியமாக எப்படி செய்யணும், கர்த்தருடைய கற்பனை விட்டு விலகக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்து எல்லாவற்றையும் செய்து வருகிறார் ஒரு தகப்பனை போல அந்த ஆசாரியன். அது மாத்திரமல்ல, அவனுக்கு வயது வரும் பொழுது அவனுக்கு திருமணத்தையும் செய்து வைக்கிறார். இதையெல்லாம் ஆனவுடனே அவர் ஒரு நாள் அந்த ஆசாரியன் மரித்து விடுகிறார். மரித்த ஆசாரியனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். இப்பொழுது ஆசாரியன் மரித்தபடியால் இந்த ராஜா கர்த்தருடைய காரியத்தை அவனுக்கு சொல்ல ஆட்கள் இல்லை, கர்த்தருடைய வழிகளை நடக்க அவனை எச்சரித்து நடத்த ஆள் இல்லை. அதனால் அவன் வழி தப்பி நடக்க ஆரம்பிக்கிறான். வழி தப்பி நடந்தவன் கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறான். மீறும் பொழுது மரித்த ஆசாரியனுடைய ஒரு குமாரன் எழும்பி அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்தபடியினால் அவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான், ராஜாவே, நீ செய்கிறது குற்றம், நீ கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறது இல்லை, நீ கர்த்தருடைய வழிகளை மீறுகிறாய், இதனில் நீ சித்தி பெற மாட்டாய். சொன்ன மாத்திரத்தில் இவனுக்கு கோபம் எழும்புகிறது. கோபம் எழும்பி இவன் என்ன பண்ணுகிறான், எந்த ஆசாரியன் பிள்ளைய போல இவனை வளர்த்து இவனுக்கு ராஜாங்கத்தை வைத்து இவனுக்காக சகலத்தையும் செய்தானோ அவனுடைய குமாரனை கொன்று போடுகிறான். 2 நாளாகமம் 24-22 வாசிங்க. அங்கே அந்த சம்பவத்தினுடைய அழகிய அந்த வார்த்தை வருது பாருங்க. 2 நாளாகமம் 24-22. யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். பாருங்க, அவ்வளவு நன்மை செய்து உயிரை பணயம் வைத்து இவன் அங்கேயே மரித்து இருக்கணும். குழந்தையா இருக்கும் பொழுதே அவனை காப்பாற்றி வந்து அவனை ஆலயத்தில் ஒளித்து வைத்து வளர்த்து ஆளாக்கி அவனுக்காக ராத்திரி பகலுமாக தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து அவனுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து சகலத்தையும் செய்து வந்த அந்த ஆசாரியன் அவனுடைய மகனுக்கு இவன் செய்கிறத பாருங்க, எவ்வளோ ஒரு நன்றி கெட்ட நிலை. கர்த்தர் பார்ப்பார் என்று அவன் சாகிறான். அதே போல கர்த்தர் பார்த்தார் அந்த சம்பவத்தை. இவன் நன்றி அறியதில் இல்லாத காரியத்தை செய்கிறானே என்று பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு சாதாரண சின்ன கூட்டம், சீரியாவின் சேனை சின்ன கூட்டத்தை வைத்து இவன் அந்த கூட்டத்துக்கு முன்பாக தோற்று போகிறான். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எதிராக இருக்கும் பொழுது ஒருத்தன் இருந்தால் 10 லட்சம் பேர் இருந்தாலும் ஒரே ஒருத்தன் ஜெயிச்சிருவான்ல. கர்த்தர் எதிராக மாறிவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. இவனுக்கு விரோதமாக இவனுக்கு யோவாஸுக்கு விரோதமாக கர்த்தர் மாறிவிடுகிறார். இவன் முடிவு பார்த்தீங்கன்னா தாவீது நகரத்தில் வைக்கிறாங்க, ஆனால் ராஜாக்களின் கல்லறையில் அவன் போய் சேரலை. அவனுடைய 2 பிரதானிகள் அவனை கொலை செய்து விடுகிறார்கள். பாருங்க, நன்றி அறிதுள்ளாய் நாம் இருக்கணும், மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இந்த காலகட்டங்களில் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடுறோம். கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது மறந்துடுறோம். கர்த்தர் எதையெல்லாம் செய்தார் என்று நம்மளால் உணர முடியலை. ஏன்னா அவ்வளோ சோகம் வியாகுலம் பாருங்கள். அப்பையும் கர்த்தர் செய்ததை மறந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, மனுஷர்களுக்கு எதை செய்கிறார்களோ மறந்துடுறோம். கணவன் மனைவி மறந்துடுறோம். என்னுடைய மனைவியினுடைய பெரியப்பா அவர்களிடத்துல ஒரு முறை நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் சிபிஎம்ல ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் சொன்னார்கள், இந்த காலங்களில் மனத்தாழ்மை இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா கணவன் மனைவி ஒரு நாள் ஏதாயிலும் தப்பு பண்ணிட்டா, ஒரு காஃபியை கொட்டிட்டாவோ இல்லை சரியா இல்லை சர்க்கரையோ எதுவும் இல்லை கொடுக்கலனாலும் உடனே கோபம் வந்து விடுகிறது. அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் செய்த நன்மையை மறந்து கத்தி விடுகிறோம். பாருங்க, அவர் குறிப்பிட்டு சொன்னது மனத்தாழ்மை இல்லை என்று. ஆம், வேதத்தில் பார்க்கும் பொழுது ஓசியா 13:6 கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். ஓசியா 13:6 வாசிங்க. இருதயம் மேட்டிமையாயிற்று. மறதி நன்மைகளை மறக்கிறது, மனுஷர் செய்களை மறக்கிறது. ஏனென்றால் மேட்டிமை வந்தபடியால் மறக்கிறோம் பிரியமானவர்களே. அதே தான் பாருங்க, கணவனுக்கு ஒரே நாளில் சண்டை வந்தால் போதும், இத்தனை ஆண்டு காலம் செய்ததை மறந்து விடுகிறோம், வாய்க்கு வந்தபடி பேசுகிறோம், எடுத்த முடிவெல்லாம் எடுக்கிறோம். அப்படியே தான் மனைவிகளும் கணவன்மார்கள் செய்கிறதையெல்லாம் மறந்துடுறோம். பிள்ளைகளும் பெற்றோர் செய்கிறத நன்மைகளை நினைக்கிறது இல்லை, மறந்துடுறாங்க. ஆளாகன உடனே
பெற்றோரும் பிள்ளைகள் செய்கிற நன்மைகளை மறந்து விடுகிறாங்க. சபையிலிருந்து பெற்ற நன்மையை மறந்து விடுகிறோம். சபைக்கு ஒரு காலகட்டங்களிலே நமக்கு வஸ்திரம் இல்லாமல், ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல், காயப்பட்டு பாவத்தினாலே அடிபட்டு சாத்தானுடைய கையில் வருகிறோம், பிடிக்கப்பட்டு வருகிறோம். ஆனால் சபைக்கு வந்த உடனே தேவன் நம்முடைய காயங்களை ஆற்றி நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து சபையில் வைக்கிறார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதை மறந்து விடுகிறோம். மேட்டிமை சபையின் போதகரை குற்றப்படுத்துகிறோம். சபையிலே அற்புதங்கள், அடையாளங்கள், நமக்கு நன்மை நடக்கிற சபையை மாற்றுகிறோம். பெற்ற நன்மையை மறக்கிறோம். ஊழியன் ராத்திரியும் பகலுமாக நமக்காக ஜெபிக்கிறத மறக்கிறோம். போதகர் நமக்காக ஜெபிக்கிறத மறந்து போகிறோம். எல்லாத்தையும் மறக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒன்றை மறக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சி நன்றி அறிதலாய் நாம் இருக்கணும். எதையும் மறந்து போகக்கூடாது. அங்கே பாருங்க, மறக்கும் என்னால் கர்த்தர் பார்ப்பார். எதையெல்லாம் ஒரு நாளும் மறக்காதீங்க. யார் எந்த நன்மை செய்தாலும் ஞாபகத்தில் வைத்து கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபிங்க. கூடுமான அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, தேவன், நான் சொன்னேன் கர்த்தர் மறப்பார். இன்னொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது யாக்கோபனுடைய வாழ்க்கையில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் பெரும்பாலும் எழுந்திருக்கிறாங்க, ஏன் அநியாயமா காரணமே இல்லாமல் சத்துருக்கள் எழும்புகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நாம் தேவனிடத்தில் பெற்ற நன்மையை மறந்துடுறோம், துதிக்க மறக்கிறோம் அதிகமாக. யாக்கோபனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம 28ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது தன்னந்தனியாய் புறப்பட்டு வந்த மனுஷனோடு தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். யாருமே அந்த இடத்துல இல்லை. கர்த்தர் அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்து கொண்ட ஆண்டவர் இவன் ஒரு வாக்கு கொடுக்கிறான், ஒரு பொருத்தனையை செய்கிறான். என்னன்னா, உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என்னை என் தகப்பனுடைய வீட்டிற்கு நீ திரும்ப வர பண்ணுவீரே ஆனால் என்று சொல்லி அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். லாபானுடைய வீட்டிலே அவன் படுகிற கஷ்டத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. பின்பதாக இப்பொழுது கர்த்தர் அவனை புறப்பட சொல்லுகிறார். நீங்கள் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் 31:3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்துக்கு நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். இப்பொழுது நல்லா கவனிங்க, இவன் புறப்பட்டு எங்கே வரணும்? கர்த்தர் எந்த இடத்துல இவன் ஒன்றுமில்லாமல் இருந்தானோ, எங்கே இவனுக்கு தேவன் யாருமே இல்லாத போது அவனை வந்து சந்தித்தாரோ அந்த இடத்திற்கு பெத்தேலுக்கு தானே வரணும். ஆனால் இவன் பாருங்க, இவன் போகிற ஒவ்வொரு பாதையும் தேவன் அவனுக்கு, நீங்கள் வேதத்தில் கடைசியில் உங்களுடைய மேப் இருக்கும்ல, அந்த மேப்பில் எடுத்து ஒரு நிமிஷம் அந்த பாருங்களேன். 16 இருக்குல்ல, கடைசியில் 16 உங்கள் மேப்பில் எடுத்து பாருங்க. அந்த 16 பெத்தேல் எங்கே இருக்கு என்றால், அந்த எரிகோக்கு மேலே பெத்தேல், எரிகோக்கு மேலே ஆதியாகமம் தொடர்புள்ள இடங்கள்ன்ட்டு இருக்கும் பாருங்க. மேலே 16 பாருங்க, நார்த்தில் இருந்து கீழே சவுத், எரிகோக்கு மேலே இருக்கு பெத்தேல். இங்கே வர வேண்டியவன் இவன் செய்கிற பாருங்க, யாருக்கு இவன் அனுப்புகிறான். 32:3 வசனம் வாசிங்க. இல்லைம்மா, 32:3. போதும். இப்போ எங்கே அனுப்புறான் ஆட்களை? ஏதோம்க்கு அனுப்புறான். ஏதோம் எங்க இருக்கு பாருங்க. ஏதோம் கீழே எப்படி பாதை போகுது பாருங்க, இப்படி சுற்றி போகிறான். அவன் வர வேண்டிய வழி 16 பெத்தேலுக்கு இப்படி வரணும். ஆனால் அங்கே எங்கே அனுப்புகிறான்? ஏதோம். ஏன்னா இவனுக்கு பயம், காரியங்கள் முடிந்ததா தெரியலையேன்னு பாருங்க. பிரியமான, இவன் மாத்திரம் பெத்தேலுக்கு வந்திருந்தா இவனுக்கு கலக்கம் இருந்திருக்காது. இவனுக்கு எதிர்கொண்டு சத்ருவாக இவன் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் மறக்கிற காரணங்களினாலே, தேவன் செய்கிறத மறக்கிறதுனாலே, நாம் எங்கே நன்மையை பெற்றோம், யாரிடத்துல பெற்றோம், எதிலே பெற்றோம், அங்கே வர வேண்டிய இடத்துல வந்து நிற்காத காரணங்கள்னாலே ஒரு கலக்கம் வருகிறது. இவன் எதிர்நோக்கி இருக்க வேண்டிய ஏசா இவனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இவன் நேராக பெத்தேல வந்து கர்த்தரை சந்தித்திருந்தா கர்த்தர் அங்கே அவனை சந்தித்திருப்பார். ஆனால் இவன் ஏதோமுக்கு ஆட்களை அனுப்புகிறான், சுற்றி மறந்து போய்விடுகிறான். கர்த்தர் அவங்க செய்கிறத பாருங்க.
தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை மறக்கவே கூடாது. எப்பொழுதும் நாம் அதை நம்முடைய ஞாபகத்தில் வைத்து 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 ஜெபித்து கொண்டே இருக்கணும். பாருங்க, தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இந்த மறதி, கர்த்தர் செய்த மறக்கிறன்றதே நம்ம பார்க்க முடியாது. ஆச்சரியமாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் சாதாரண ஒரு ஆடு மேய்த்துன்னு இருந்த காலங்களிலிருந்து கர்த்தரை துதிப்பான். எனக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு வேலை, அவன் வீட்டில் இத்தனைக்கும் அவனை அசட்டை பண்ணி அவனுடைய சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே வருகிறார் அபிஷேகிக்க, அது கூட அவனை அழைப்பிக்கலை. அவனை ஓரம் தள்ளி அவனை சின்ன ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அங்கேயும் கர்த்தரை துதிக்கிறான். அங்கிருந்து கோலியாத்து கர்த்தர் கொண்டு வருகிறார், அப்பையும் துதிக்கிறான் கர்த்தரை. கோலியாத்துக்கு ஜெயத்தை கொடுக்கும்போது துதிக்கிறான். சவுல் என்ன செய்கிறான்? ஒரு ப்ரொமோஷனை தருகிறான், உயர்வை தருகிறான். 1000 பேர்களுக்கு இல்லை, அதிகாரியாக அவனை வைக்கிறான். அதிபதியாக அவனுடைய சேனை கூட்டத்துக்கு எவ்வளோ ஒரு ப்ரொமோஷன் பாருங்க. அப்பையும் கர்த்தரை துதிக்கிறான். ஒரு ப்ரொமோஷன்லேருந்து கீழே தள்ளுகிறான் சவுல். அவனை இருக்கிற அதிகாரிகளுக்கு 1000 பேருக்கு மாத்திரம் அதிகாரியாக வைக்கிறான். அப்போயும் கர்த்தரை துதிக்கிறான். திருமணம் நின்று போகிறது, கர்த்தரை துதிக்கிறான். வனாந்திரமாக ஓடுகிறான். மாகோன் வனாந்திரத்தில் ஓடுகிறான். மற்றுமாக கீப் வனாந்திரத்தில் ஓடுகிறான். காடுகளுக்கு ஓடுகிறான். அதுலாம் கெபிக்கு போகிறான். கர்த்தரை துதிக்கிறான். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க, அருமையான சங்கீதம். அவன் எப்படி அந்த ராஜாவாகிய ஆகீத்துக்கு முன்பதாக வேஷம் மாறி அவன் நுரை தள்ளி இருக்கும் பொழுது எப்படி பாடுகிறான் பாருங்க. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். எப்பவும் பிரியமானவர்களே, எப்பவும் கர்த்தரை துதிக்கிறவர்களா நாம் மாறட்டும். ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க, தேங்க்யூ சொல்லிக்கொண்டே இருங்க. ஏசப்பாவை வாயில வரும்பொழுதெல்லாம் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது சரி, அந்நிய பாஷை பேசும் பொழுதும் சொல்லி பேசுங்க. என்ன பேசுனா, ஆண்டவரே நான் பேசுகிற பாஷை உம்மை புகழ்கிறதா இருக்கட்டும் சொல்லி பேசுங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மற்ற தீவார்கள் வந்து இவர்களுடைய பேச்சை கேட்கும்போது கர்த்தரை புகழ்கிறதும் துதிக்கிறதுமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் மறக்கவே கூடாது அந்த 7 காரியங்களே. எதையெல்லாம் மறக்கக்கூடாது வேதம் நமக்கு கற்று தருகிறது என்றதை நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் மறக்கக்கூடாதவைகள் எதையெல்லாம் நம்ம அனுதினமும் காலையிலே நீங்கள் எழுந்து ஜெபிக்கும் பொழுது சரி, மறக்காமல் அநேக காரியங்களை நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நான் இந்த 7 காரியங்களே ஒவ்வொரு நாளும் மறந்துடாதீங்க, அதையும் நினையுங்க. தேவன் ஆசீர்வதிப்பாரா. முதலாவது, ரட்சிப்பின் நாள் நம் மறக்கவே கூடாது. டே ஆஃப் சல்வேஷன். யாத்திராகமும் 13:2-3 வாசிக்க கேட்போம். யாத்திராகமும் 13:2-3. இந்த நாள் டே ஆஃப் சல்வேஷன், ரட்சிப்பின் நாள். கர்த்தருடைய பிள்ளை எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிப்பின் நாளை நினைத்து கொண்டே இருக்கணும். அதை மறவாத. கர்த்தர் சொல்லுகிறார், அதை மறந்துடாத நீன்ட்டு. உபாகமும் 16:13 வாசிங்கம்மா. உபாகமும் 16:3. நினைக்கும்படி, உயிரோடு இருக்கிற நாளாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். மறவாது, அதை மறவாதுங்க. நம்முடைய டே ஆஃப் சால்வேஷன், சத்துருவினுடைய கையிலிருந்து தேவன் நம்மை விடுவித்த நாள், பாவ பிடியிலிருந்து நம்மை விடுவித்த நாள், அக்கிரமத்தில் மரித்து போன இருந்த நம்மை விடுவித்த நாள். ஒவ்வொரு அந்த டே ஆஃப் சால்வேஷனை, ரட்சிப்பின் நாளை ஒவ்வொரு நாளும் நினையுங்க. நினையாம விட்டுடாதீங்க. காலை எழுந்தவொடனே என்னை ரட்சித்தீரே சோத்திரம் சொல்லுங்க. ரட்சிப்பின் நாளை மறக்கக்கூடாதான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை மறவாத. வசனம் சங்கீதம் 78:42 பார்க்கிறோம். தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளை அவர்கள் மறந்தார்கள். பிரியமானவர்களே, ரட்சிப்பு வெளியேற பெற்றது. நாம் எபேசியர் 6:17-18 பார்க்கிறோம். ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:12 அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறது? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்போது ரட்சிப்பில் பூரணமடைய பிரயாசப்படணும் ஒவ்வொரு நாளும். அப்போது எதை செய்யணும்? காலையில் எழுந்து ரட்சித்த நாள் ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும்.
ஒவ்வொரு நாளும் தேவன் ரட்சித்த விதத்தை எங்கிருந்து நாம் எடுக்கப்பட்டோன்றதை நினைத்து நினைத்து கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது ரட்சிப்பு பூரணப்படும். ஏனென்றால் நாம் லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம், அதிலே தேவன் என்ன செய்கிறார்? 10 பேர் அவரிடத்திலே குஷ்டரோகியர்கள் சுகம் பெறுகிறார்கள். ஒருவன் மாத்திரம் அவன் பாருங்க, அவன் செய்கிறத உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய முன்பாக அப்படியே முகங்குப்புற விழுந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், நன்றி செலுத்துகிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரு பூரணத்தை கொடுத்து அனுப்புறார். பாருங்க பிரியமானவர்களே, ரட்சிப்பிலே ஒரு பூரணம் நமக்கு வேண்டியபடியே இருக்கு. ரட்சிப்பிலே பூரணம் வேண்டி இருக்கு. கடைசியில விழுகிறவர்கள் உண்டு, ரட்சிப்பை பாதி வழிகளை விட்டு விடுகள் உண்டு. வேதத்தை முழுக்க நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய ரட்சிப்பு பூரணம் அடையணும். பூரணம் அடையனாக ஒவ்வொரு நாளும் டே ஆஃப் ரட்சிப்பை நாளை நினையுங்க. கூடுமையானால் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறத விட ரட்சிப்பின் நாளை கொண்டாடுங்க. மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தர் ரட்சித்தார். நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் பார்த்து மற்றவங்களுக்கு கேட்கணும். ஏன்னா நாம் அப்படியாக வாழ வேண்டிய காலங்களிலே, கடைசி காலங்களில் இருக்கிறோம். புறஜாதிகள் கேட்கணும். ஏன்? நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறதை விட ரட்சிப்பின் நாளை கொண்டாடுறது பெரிய பாக்கியம். ரட்சிப்பை போன்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. எப்படி தேவன் நம்ம ரட்சித்து ஒன்றுக்கும் உதவாத நம்ம தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போய் சீயோனிலே பரம எருசலேமிலே சேர்க்க போகிறார் பாருங்க. அதை ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நாம் நினைத்து 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 நன்றி சொல்லுங்க. காலை எழுந்தோடனே உங்கள் நாளை எந்த நாளில் தேவன் ரட்சித்தாரோ, எந்த நாளில் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அந்த நாளுக்காக நினைத்து அதை துதியுங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. சங்கீதம் 96:2. சங்கீதம் 96:2. ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள். இப்போ ரட்சிப்பை நாளுக்கு நாள் என்னமா சுவிசேஷமாய் அறிவிக்குமா? அப்போ ரட்சிப்பை நினைத்து நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கணும். இப்போ இந்த ரட்சிப்பை என்ன பண்ணணும்? சுவிசேஷமாய் அறிவிக்கணும். பாருங்க பிரியமானவர்களே, தேவன் நம்ம கொடுத்த ரட்சிப்பை நாம் சுவிசேஷமாக நம்முடைய நாவுனால அறிக்கணும். நல்லா கவனிங்க. நாம் எளிதாக இப்போல்லாம் சொல்லிடுறோம், நாம் ஸ்தோத்தரிக்கிறது அதிகமாக கிடையாது. ஒரு நாளில் குறைவாக இருக்கிற 24 மணி நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், எவ்வளோ நேரம் கர்த்தருடைய சுவிசேஷம் நம்முடைய வாயினால் சொல்லுகிறோம். நாம் பேசுகிற பேச்சுகள் உலக காரியங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒருவேளை பாருங்க, வேதத்தில் அநேக பேச்சுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வீண் பேச்சை, வீம்பு பேச்சு, பரியாச பேச்சு, பயமற்ற பேச்சு, குற்றப்படுத்துகிற பேச்சு, இச்சக பேச்சு, மற்றவர்களை குறை கூறுகிற பேச்சு, இதையெல்லாம் வேதத்தில் உண்டு. ஆனால் தேவனை துதிக்க, தேவனுடைய ரட்சிப்பை அறிவிக்க நம்முடைய நாவு எப்படி? ஆனால் சபையில் ஒரே விதமாக சொல்லிடுவோம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதுன்ட்டு. நல்லா யோசிக்கணும். அதை சொல்கிறதுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு நாவில், தேவன் கொடுத்த ஒரு நாவில் நாம் எவ்வளோ நேரம் துதிக்கிறோம். ஆனால் நாம் சொல்லிடுவோம் எளிதாக 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது என்று. நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார், அவரை நகைப்பார். ஒரு நாவை கொடுத்திருக்கிற அதிலே துதிக்க முடியல. நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் கர்த்தரை குறித்து பாடுகிறோம், கர்த்தரைக்கு நன்மையை செய்ததை ரட்சிப்பினால ஸ்தோத்தரிக்கிறோம், ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறோம். அதுவா இல்லை மற்ற காரியங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. சங்கீதம், அதே இன்னொரு சங்கீதத்தை 71:15 வாசிங்க. சங்கீதம் 71:15. நாள்தோறும் உமது நீதியையும் சொல்லும் பிரியமானவர்களே அறிவேன். பாருங்க, நாள்தோறும் உடைய ரட்சிப்பையும் உடைய நீதியையும் சொல்லும். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இன்றையிலிருந்து ஒரு நாளும் ரட்சிப்பின் நாளை மறக்காதீங்க. ரட்சிப்பின் நாளை விசேஷப்படுத்துங்க, அதை கொண்டாடுங்க. கர்த்தர் செய்ததை கொண்டாடுங்க. அதை கொண்டாடி ஒவ்வொரு நாளும் காலையில்
ரட்சித்ததுக்காக நன்றி சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. அந்த நாவினால கர்த்தர் செய்ததை, அவருடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் நம்ம கிருபை கொடுப்பாங்க. ரட்சிப்பின் நாளை மறந்துடாத. ரெண்டாவது, நாம் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தையிலே நாம் கொண்டு வர வேண்டியது, ஒவ்வொரு நாளும் காலை எந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாக நாம் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்காக சாட்சியாக இருக்க. ரெண்டாவது, நாம் மறக்காத இருக்க வேண்டியது எதுன்னா, சிலுவையை மறக்கக்கூடாது. எபிரேயர் 12:3. எபிரேயர் 12:3. ஆகையால் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு சகித்த அவரையே நினைத்து. ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. ஆத்துமாக்கள்ல இளைப்பு வராம, ஆத்துமா சோர்ந்து போகாம இருக்க அநேக காரியங்கள் உண்டு ஆவியானுடைய காரியங்கள்ல. ஆனால் இது ஒன்று ரொம்ப முக்கியமானது. சோர்ந்து போகாம ஆத்துமா இளைப்படைந்திராம இருக்க. ஏன்னா நமக்கு வருகிற விரோதமான காரியங்கள், விபரீதங்கள், நமக்கு வருகிற நஷ்டங்கள், நமக்கு வருகிற நிந்தைகள், அவமானம், இதெல்லாம் எதை நினைக்கணுமா? ஒவ்வொரு நாளும் மறவாம சிலுவையை நினைக்கணுமா? அவர் சகித்த அவர் எதை சகித்தார்? சிலுவையை சகித்தார். சிலுவையை சகித்தார். தேவ பிள்ளைகளே, சிலுவையை நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ வருஷத்துக்கு வருகிற அந்த ஈஸ்டர் பண்டிகை, குட் ஃப்ரைடே மாத்திரமல்ல, மாதத்திற்கு வருகிற கம்யூனியன் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் சிலுவையை உங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் சிலுவையை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. சிலுவையை மேன்மை, சிலுவையுடைய ஆசீர்வாதங்களை நான் பார்க்கும்பொழுது, ரத்தத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்கும்பொழுது 20 ஆசீர்வாதங்களை நான் பார்த்தேன். அவ்வளோ மேன்மை, அப்பா, அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. சிலுவையில் என்ன இருக்குன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் கலாத்தியர் 6:18 எழுதுகிறார். நான் வேற எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், சிலுவையை மாத்திரமே. சிலுவை. அப்போ பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1:18 நான் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அழகிய வசனம் அதில் சொல்லப்படுகிறது பாருங்க. சிலுவை உபதேசம் பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன், ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் காட் அல்ல ஒரு வல்லமை இருக்கு பாருங்க. எப்படி ஆவியானவர்ல வல்லமை இருக்கோ, சிலுவையில் ஒரு வல்லமை இருக்கு. அப்போ தேவ பிள்ளைகளே, சிலுவையில் என்ன இருக்கு? தேவனுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். அல்ல வல்லமை இருக்கு. நல்லா கவனிங்க. சாத்தான் ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக செய்து கொண்டு இருக்கிறான். எதையெல்லாம் அவன் தாக்குகிறான், புலம்பல்ல எழுதுகிறான். அந்த எரேமியா தீர்க்கதரிசி, சத்ரு தனக்கு இஷ்டமானவர்களை தன் கரத்தை நீட்டினான் என்று. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கரத்தை நீட்டலாம். எதிலெல்லாம் சத்ரு தன் கரத்தை நீட்டுகிறான் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது நம்முடைய ஆத்துமாக்கு விரோதமாக அவன் எப்பொழுதும் பின்தொடர்கிறான். அதான் நம் சங்கீதம் 143:3 வாசிக்க முடியும். அவன் என் ஆத்துமாவை, எனக்கு எப்படியும் நான் மரித்தவன், வெகு காலத்துக்கு முன் மரித்தது போல என் ஆத்துமாவை இருளே இருக்க பண்ண பின்னுகிறான். அப்போ நல்லா கவனிங்க. சத்ரு ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்துமாவை இழைத்து போக பண்ண அவன் போராடுவான். அவன் அதையே தாக்க நினைப்பான். ரெண்டாவது, சத்ரு எதை தாக்க நினைப்பான் என்றால், சத்ரு உங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் அவன் தொட நினைப்பான். யோபு 1:11 வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தரிடத்திலே போய் அவன் கேட்கிறான். என்ன சொல்லுகிறான்? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையா? சொத்து சுகங்கள், உங்களுக்கு பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் அவன் தொட்டு எடுக்க பார்ப்பான். சாத்தானுடைய வேலை அதான். ஏன்னா அங்கே அவனுடைய வேலை பாருங்க, இவ்வளோ துரிதமாக அவன் சுற்றி பூமி முழுவதும் சுற்றி வந்து கண் வைத்து கர்த்தரிடத்திலே போய் கேட்கிறான் யோபை குறித்து. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, தேவ பிள்ளைகளை, அந்த இடத்துல அவன் உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய ஆஸ்திகளை, உங்களுடைய பொருளாதாரத்தை அவன் தொட அவன் காத்திருக்கிறான். அதை மேலே உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ண அவன் சத்துரு காத்திருக்கிறான். மூன்றாவது, சத்துரு எதை செய்கிறான்? உங்கள் சரீரத்தை தொட, உங்கள் சரீரத்திற்கு விரோதமாக வியாதிகளையும், சரீரத்துக்கு விரோதமாக எல்லா பொல்லாத நோய்களை கொண்டு வர அவன் எப்பொழுதும் வகை தேடுகிறவனா இருக்கிறான். யோபு 2:5 பார்க்கும் பொழுது அவன் எதை பைக்கிறான்? அவனுடைய எலும்பையும் மாம்சத்தையும் தொட பார்க்கிறான். சத்துரு பாருங்க, பிசாசானவன் ஆத்துமாவை அதோடு விடுகிறதில்லை, பொருட்களை, நம்முடைய ஆஸ்திகளை நமக்கு நஷ்டம் உண்டாக பார்க்கிறான். மூன்றாவது,
நம்முடைய சரீரத்தில் பாரத்தை கொண்டு வந்து, நோய்களை கொண்டு வந்து நம்மை துக்கப்பட வைக்கிறான். 4வது அவன் எதைன்னா நம்முடைய வீடு கவனமாக பார்க்கிறான். நீதிமொழிகள் 24:15 சொல்லுகிறது, துஷ்டனே நீ நீதிமானுக்கு விரோதமாக பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை வாசஸ்தலத்தை பாழாக்கி போடாதே. அப்போ நாம் தங்குகிற வீடு அதை அவன் பாழாக்கி போட ஒரு பதிவு இருந்து கொண்டே இருக்கிறான். பதிவு இருந்துன்னா அமைதலா இருக்கிறதே தெரியாத அளவுக்கு, எப்படி பாவம் வாசற்படியில் படுத்து இருக்குமோ அப்படியாக பதிவிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன்? குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, குடும்பத்துக்குள்ள எப்படி சண்டையை வருகிறது, குடும்பத்தை எப்படி, இந்த வீட்டை எப்படி, சமாதானத்தை தேவன் கொடுத்ததை கெடுக்கிறது. பாருங்க, சத்துரு வீட்டையே அவன் எடுக்க பார்க்கிறான். துஷ்டன் என்றால் என்னென்ற அதே நீதிமொழிகள் 24:8 சொல்லுகிறது, அவன் தீமையை செய்ய உபாயம் செய்கிறவன் என்று. அது மட்டுமா, சத்துரு இவையெல்லாம் தொட நினைத்து இவைகளெல்லாம் நமக்கு நஷ்டப்பட நினைக்கிறவன் அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு மேலாகவும் சுற்றி திரிகிறான். ஓசியாவிலே 8:1 நாம் பார்க்கும் பொழுது, சத்துரு கழுகை போல கர்த்தருடைய ஆலயத்திற்கு மேலே சுற்றி வருகிறான். எப்பவும் சுற்றி வருகிறான். எந்த விதத்தில்? ஆலயத்திலே நாம் எதையாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வரணும், ஏதாவது ஒரு சமாதானத்தை கேட்கணும். பாருங்க, அது மாத்திரமல்ல, கடைசியாக 6வது, சத்துரு தேவனுடைய ஊழியனுக்கு, ஆசாரியனுக்கு வலப்பக்கத்திலே தீங்கு செய்ய நிற்கிறான். சகரியா 3:1 நாம் பார்க்க முடியும். இவ்வளவு காரியமும் சத்துரு செய்ய நினைக்கும் பொழுது நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? அதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 12:1 சொல்லப்படுகிறது, அவர்கள் எதனாலே ஜெயித்தார்கள் என பேதுரு எழுதுகிறார். சாத்தான் எவனை விழுங்கலாமோ வகை தேடி திரிகிறான். 6 காரியத்திலையும் உங்களுடைய வீட்டையும், உங்களுடைய சரீரத்தையும், உங்களுக்கு உண்டானதையும், உங்கள் ஆத்மாவையும், சபையையும், ஊழியனை தொடர இருக்கும் பொழுது நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? சிலுவையில் வந்த ரத்தத்தினால தான். அதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 12:1 சொல்லப்படுகிறது, அவர்கள் எதனாலே அவனை ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலுமே அவனை ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, நாம் ஜெயிக்கிறது எதனாலே ஜெயிக்க முடியும்? இயேசுவின் ரத்தத்தினாலே. மறவாமல் ஒவ்வொரு நாள் காலையில சிலுவையை முன்பாக கொண்டு வாங்க, ரத்தத்தை அறிக்கை எடுங்க, இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க, உங்க ஆத்துமாக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்காக சொல்லுங்க, உங்களுடைய வீட்டிற்காக சொல்லுங்க, உங்க பொருட்களுக்காக, கர்த்தர் கொடுத்த வயிற்றுகளுக்காக சொல்லுங்க, சபைக்காக சொல்லுங்க, ஊழியனுக்காக சொல்லுங்க. ஏன்னா இதுதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். சாத்தான் வேற, அவனுடைய காரியங்கள் பார்க்கும் பொழுது புதியவைகளால் அவனால் எதுவும் செய்ய தெரியாது. அவனுக்கு ஒரே ஒரு காரியம், நீண்ட நாள் இருக்கிறான் பாருங்க, தள்ளப்பட்ட தூதன். அதனால அவனுடைய காலங்கள் அவனுக்கு தெரியும், யார் யாரை எப்படி விழ பண்ணாலும் அப்போத்திலிருந்து பார்க்கிறான் பாருங்க. அதே தான் நாம் வேதத்தை படித்து, வேதத்திலே ஜெயித்தவர்களுடைய வாழ்க்கை படித்தவே நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் இருந்துடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவன் புதுசாக அவனுக்கு செய்ய தெரியாது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதை செய்தானோ அதே தான் அவன் திரும்ப வருவான். நம்முடைய தேவன் தான் புதிய காரியத்தை ஒவ்வொரு நாளும் செய்கிறவர். எவ்ரிடே ஒவ்வொரு புதிய காரியத்தை செய்கிற நம்முடைய தேவன். ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை, சிலுவையை மறவாதீங்க. சிலுவையை எப்பவும், அந்த ஒவ்வொரு நாளும் காலையிலையும் ரத்தத்தை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. சிலுவையில் ஒரு வல்லமை இருக்கு பாருங்க, பவர் ஆஃப் காட். எப்பவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்யுங்க. அது மாத்திரமல்ல, அந்த சிலுவையில் 20 ஆசீர்வாதங்களை பார்த்தேன் அல்லவா? 2வது ஒரு அதிலே இருக்கிற காரியம் ஒப்புரவாக்குகிறார். எபேசியர் 2:16-18 நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வசனம் இருக்கு. 18 மட்டும் வாசிங்கம்மா. எபேசியர் 2:18. அந்தபடியே பாருங்க, அவர் மூலியமாக அது ஒப்புரவாக்கணும். இது பிதாவாகிய தேவன் பாவத்தை சகிக்கவே முடியாது. பாவியின் மேல் அனுதினமும் சினங்கொள்கிற தேவன். நாம் பிதாவுக்கு புறஜாதிகள்ல எங்கேயோ இருந்தவர்கள், ஒன்றா சேரவே முடியாது. ஆனால் சிலுவை நம்மை சேர்த்து, ரோமர் 5ஆம் அதிகாரம் முழுவதும் அதை தான் வாசிக்க முடியும். ஒப்புரவாக்கினார், சமாதானமாய் அவரோடு சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்று தந்தார். எவ்வளோ ஆச்சரியம். 2வது, நீங்கள் மறக்கவே கூடாது, சிலுவையை மறக்கிறாதீங்க. அதிலிருந்து வர புண்ணியங்கள் ஏராளம் பிரியமானல. இதோடு நான் முடிக்கிறேன். பவர் ஆஃப் காட், அங்கே தான் வல்லம் இருக்கு. ரத்தத்தை அறிக்கை எடுங்க, காலையிலேயே அறிக்கை எடுங்க. பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, வீட்டில் எல்லா காரியங்களுக்காக ரத்தத்தை தெளியுங்க. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எனக்கு அடிக்கடி பலவீனம் வந்துவிடும், டான்சில்ஸ் வந்துடும், பிபி அதிகமாகிவிடும், ஏதாவது ஒரு பலவீனம், ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு ஜுரம் அடிக்கடி வரும். இது என்ன, இந்த காரியங்கள் அடிக்கடி எனக்கு வருது என்று நான் யோசித்து பார்த்து ரொம்ப ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது
அப்பொழுதுதான் சில தரிசனங்களை நான் பார்த்தேன். கர்த்தர் சில காரியங்களை சொல்லி கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட சத்ரு, அவன் மேலே எழுதப்பட்ட ஒரு நாமம், என்னை சந்திக்க என் வீட்டு வாசலில் இருக்கு, என்னை அவன் வந்திருக்கிறான்னு சொன்னான். நான் போய் வேகமாக கரத்தை கொடுத்து அந்நிய பாஷையில் வேகமாக பேசுகிறேன். அவன் அப்படியே நிற்கிறான். அந்த சத்ரு இன்னும் அதிகமாக பேசுகிறான், அப்படியே நிற்கிறான். பயம் வந்துருச்சு. என்ன ஏசப்பான்னு கேட்கும் பொழுது உடனே ஆவியில் தரிசனத்தில் கர்த்தர் உடனே ஆவியில் அவர் சொல்ல, என் ரத்தத்தை உபயோகப்படுத்தி, என் ரத்தத்தை அப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது அவன் விழுகிறான். தேவ பிள்ளைகளே, எங்கே எதை உபயோகப்படுத்தி பிரயோகப்படுத்தி நமக்கு தெரியணும். எந்த இடத்துல ரத்தத்தை நாம் ஜெயம் எடுக்கிற இடத்துல, சத்துருவின் இடத்துல ரத்தத்தை கொண்டு தான் ஜெயம் எடுக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் இயேசு ரத்தத்தை சொல்லுங்க. அடிக்கடி இந்த பலவீனம் வரும். ஆகவே என்ன பண்ணினேன் என்றால், ரத்தத்தில் எடுத்து வேதத்தில் உள்ள வசனத்தை எடுத்து எழுதி கொண்டேன். எனக்கு வேண்டிய வார்த்தைகளை, சுகத்தை அவர் வைத்த வசனங்களை எழுதி கொண்டு அவருடைய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி ரத்தத்தை என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் உறுப்புகளையும் தெளிக்க ஆரம்பித்தேன். அதை நீங்களும் செய்யுங்க. ஆஸ்பத்திரி என்ற வேலையே இல்லாதபடி கர்த்தர் செய்வார். ஏனென்றால் ஆவியானவர் உள்ளே இருக்கிறார்ல. ஆவியானவர் இருக்கிற சரீரம் எப்படி நம் பிசாசுக்கு பலவீனத்திற்கு எப்படி அது இது உகந்ததாக மாறிவிடும்? மாறாது. கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆகவே ஒவ்வொரு நாள் காலையில் உங்கள் உறுப்புகள், உங்கள் அவயவங்களை ரத்தத்துக்குள்ளே கொண்டு வாங்க. ரத்தத்தை தெளியுங்க. வசனத்தில் எதையெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறாரோ வாக்குத்தத்தமாக சுகத்திற்கு எழுதி கொள்ளுங்க, மறவாதீங்க. எடுத்து அவனை ஜெயம் எடுங்க. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். மூன்றாவது, மறக்கக்கூடாதவைகள். மூன்றாவது, வேகமாக சுத்திகரிக்கப்பட்டதை நீ மறவாதே. 2 பேதுரு 1:9. 2 பேதுரு 1:9 வாசிங்கம்மா. 2 சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து சொருகி போன குருடனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துடக்கூடாது. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அவனுடைய வாழ்க்கையிலே கண்ட ஆவிக்குரிய வீழ்ச்சியினாலே கர்த்தரோடு நடந்த வாழ்க்கையிலே அவன் எப்படி தேவனை விட்டு பின்வாங்கினதுனாலே வீழ்ச்சி அடைந்தானோ, நாம் அந்த வீழ்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு அதிகாரம், 1ஆம் அதிகாரம் 5-10 வசனமும் மிக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவை. நாம் பின் திரும்பாமல் இருக்க, நாம் கனியற்றவர்களாய் மாறிவிடாதபடி, சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துடாதபடிக்கு எதையெல்லாம் செய்யணும்னு 5, 6, 7 சொல்லியிருக்கிறார். நேரம் இல்லாதபடினால் நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்க. சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துடக்கூடாது. சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போனவனாக இருந்தான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய ரட்சிப்பின் நாளை மறவாதீங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுடைய தேவன் சிலுவையில் நமக்காச்சு ரத்தத்தை ஸ்தோத்திரத்தை எல்லாவற்றிலும் தெளியுங்க. மூன்றாவது, தேவ பிள்ளைகளே, மறக்காத இருக்கணும்னா நாமும் நீங்களும் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம். சிம்சோனை போல இருக்கக்கூடாது. ஏன்னா பாத்திரம் தீட்டுப்பட்ட ஆவியானவர் இருக்கவே முடியாது. ஆவியானவர் இருக்கக்கூடிய பாத்திரம் மிக 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 பரிசுத்தமானது. ஏன்னா இஸ் அ பர்சன், பரிசுத்தமானவர். ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். சுத்திகரிக்கப்பட்டதை மறக்காமல் போயிடக்கூடாது. எந்த பாவத்திலையும் காலையிலே இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை பகுதியை வேகமாக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து போகிறேன். ஆவியானவர் அந்த பாத்திரத்தில் கிரியை செய்ய முடியல. பாருங்க, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 25 வாசிங்கம்மா. 13:25. அவனை ஏவ துவக்கினார். நல்ல கவனிங்க. முதல் தடவை ஆவியானவர் அவனை ஏவ துவக்கிறார். 2வது 14:19 வாசிங்க. இறங்கினது. போதுமா? இப்பொழுது அடுத்து 14:6 வாசிங்க. பலமாய் இறங்கின. எத்தனை வாட்டி இப்போ எழுதப்பட்டிருக்கிறது? 3 வாட்டி. வேகமா போற, நல்லா கவனிங்க. 15-14 வாசிங்க.
போதும். 4 முறை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க, 15-20. நியாயம், அவ்வளோதான். இதோட இந்த சாப்டரும் முடிஞ்சிருச்சு, சிம்சோனுடைய சாப்டரும் முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க, 4 முறை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார் என்று. இதற்கு மேலே அவன் வாழ்க்கையில் ஆவியானவர் இறங்க முடியல. 4 முறை தான். எப்பவுமே ஒரு மனுஷனுடைய முடிவில் தான் அவன் எத்தனை வருஷம் நியாயம் விசாரித்தான் இருக்கும். இதோடு அவன் சாப்டர் முடிந்தது. ஏன் 16ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறன்னா நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்காக திரும்ப ஆவியானவர் இறங்கவே இல்லை அந்த பாத்திரத்தில். என்றைக்கு அந்த பாத்திரம், உங்கள் 16ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க, ஆவியானவர் அவனை விட்டு விலகிவிட்டார். ஆனாலும் நாம் பார்க்க முடியும், மோஷன் எனர்ஜின்ட்டு ஒன்று இருக்குல்ல ஃபிசிக்ஸில், கனெடிக் எனர்ஜி. இப்போ பைக் இருக்குது, நாம் மேட்டில் ஏறுகிறோம், இறங்கும் பொழுது சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா அது பாட்டுன்னு வண்டி போகுமே, எனர்ஜி. இவ்வளோ நேரம் வந்த ஹீட்டில் அதே தான் இவனுடைய 16ஆம் அதிகாரம் ஓடினது. அதான் ஆவியானவர் இல்லை. கடைசி கூட ஆவியானவர் இறங்கினதை நீங்கள் பார்க்கவே முடியாது. கர்த்தர் தம்முடைய நாமம் தாகோனுக்கு முன்பதாக அவருடைய மகிமை குறையக்கூடாது என்று இவன் கேட்டதற்காக கிருபையினால தேவன் பலத்தை கொடுத்தாரே தவிர ஆவியானவரை இறங்கினார் என்று நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆவியானவர் சிம்சோனுடைய வாழ்க்கை 4 முறை 15ஆம் அதிகாரத்தோடு முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, அதனுடைய காரியங்கள் உள்ள 5 காரியங்கள் இருக்கு. நான் சொல்லலை, இப்போ நேரம் இல்லைனால எச்சரிக்கையா. சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப விழுகிறதற்காக நமக்கு கொடுக்கப்படல ஆவியானவர். ஒவ்வொரு நாளும் காலையிலே தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆவியில் நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துக்கூடாது. இந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். எப்படியாப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் ஒரே ஒரு கண்டிஷன், ஆவியானவர் கிரியை செய்ய ஆவியான நம்முடைய பாத்திரம் பரிசுத்தம் இல்லைன்னா அவ்வளோதான். நாம் எந்த அளவுக்கு உலகத்தை விட்டு விலகி இருக்கிறோன்ற கவனம் வைத்து கொண்டே இருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தோடு இருந்து அந்நிய பாஷையில் பேசுகிற ஆவியான நிறைவு அல்ல. இல்லை, நாம் பரிசுத்தமாய் வேறு பிரிக்கப்பட்ட ஜாதி, நாம் மற்றவர்களோட கலவாதவர்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் விகார்ப்பமாக இருக்க வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துடாதீங்க. நாலாவது கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை மறவாத. முதல்ல ரட்சிப்பின் நாளை மறவாதே, சிலுவையை மறவாதே. 3வது சுத்திகரிக்கப்பட்டதை மறவாதே. 4வது வேதத்தை மறவாதே. ஓசியா 4:6. ஆகையால் வெறுத்தேன். வேதத்தை மறந்தவர்களா இருக்க, மறந்தாய், ஆகையால் மறந்து விடுவேன். நீதிமொழிகள் 3:1 சொல்லப்பட்டிருக்கு, என் மகனே மறவாதே. சங்கீதம் 119, 16, 61, 109, 153 எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வேதத்தை மறவேன் என்று யோசுவாவை மாத்திரம் காண்பித்து இந்த குறிப்பை வேகமாக முடிக்கிறேன். யோசுவா 1. பிரியமானவர்களே, யோசுவா 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது யோசுவா கலக்கத்தோடு அங்கே நிற்கிறான். கர்த்தர் தான் வந்து சொல்லுகிறார், மோசே மரித்து விட்டான். ஏன்னா மோசே மரித்தது தெரியாது பாருங்க. மோசே மரித்து விட்டான். இவர்கள் துக்கம் கொண்டிருக்கிறார்கள். மோசே மேலே மலையில் போனவர் அவ்வளோதான். எப்பவுமே போறவர் போயிட்டு ஜெபித்து வருவார். ஆனால் இந்த முறை வரமா. 2ஆம் வசனம் யோசுவா 1:2 பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்து சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். சரி, இப்போ கலக்கத்தோடு யோசுவா இருக்கிறான். ஏன்னா இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம் தெரியும். மோசே சொல்லிட்டார், நான் இருக்கும் பொழுதே நீங்கள் இப்படி பண்ணா நான் போன பிறகு எதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இப்போ யோசுவாவுக்கு கலக்கம். மோசே என்ன இருக்கிறாரா என்ன தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், மோசே மரித்துட்டார். முதல்ல ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி கர்த்தர் போடுகிறார். இப்போ யோசுவாவுக்கு பயம். எப்படி யோர்தானை கடக்கிறது? யோர்தானை கடந்தா எரிகோவை தாண்டினா ஆனக்குமேனி, அதாவது ஏன்னா அந்த அனக்கிம்ஸ், அந்த பெரிய ராட்சத புத்திரர்கள், இவர்கள் எல்லாம் ஜெயிக்கணும். அநேக இந்த தேசத்தை பங்கிட்டு இந்த ஜனத்துக்கு கொடுக்கணும். இந்த ஜனத்திற்கு பங்கிட்டு கொடுக்கிற பெரிய வேலை. இதையெல்லாம் கண்டு பயந்த இவனுக்கு கர்த்தர் அவனை தேற்றுகிறார்.
அதிகமாக இதற்குள்ளே நம்ம போல ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம அடுத்த குறிப்பு போயிடலாம். கர்த்தர் நீ ஜெயிப்பா, நீ எப்படி இதை காரியத்தில் நீ வெற்றி கொள்வான்றதுக்கு 8ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. பிரியாதிருப்பதாக ஆம் நடந்து கொள்வாய். அப்போ இந்த வேதத்தை மறவாத இருக்கிறவன் புத்திமானாய் நடந்து கொள்வான், வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவான். அப்போ ஒவ்வொரு நாளும் வார்த்தையை பெற மறவாதீங்க. காலையில் எழுந்தோன்னே, ஏசப்பா இந்த நாளுக்குரிய மன்னாவை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் மன்னாவினால் நடத்தினார்ல, ஒவ்வொரு நாளும் நீங்களே பெற்றுக்கொள்ளுங்க. காலையில் எழுந்தோன்னே தேவனிடத்தில் ஒரு வார்த்தையை பெற மறவாதீங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவது கர்த்தர் செய்த நன்மையும் மறவாதே. ஒரு நாளும் மறவே கூடாது. கர்த்தர் செய்த நன்மையை நாம் மறப்போமையானால் ஒரு காரியத்தை இதில் காண்பித்து கொடுத்து வேகமாக நான் போகிறேன். 1 நாளாகமும் 16:13 1 நாளாகமும் 16:13 நினைவு கொடுக்கு. பாருங்க பிரியமானங்களே, சங்கீதம் 106 நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக அந்த சங்கீதத்தில் எளிதாக நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 106 பார்த்தீங்கன்னா அங்கே அவர்கள் எவ்வளோ சீக்கிரம், நல்ல கவனிங்க இந்த காரியத்தை, இதில் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 106:10-9 பார்க்குறோம். சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறார்கள், துதிக்கிறாங்க, நல்லா துதிக்கிறாங்க, ஆச்சரியம், கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்று. 2வது தண்ணீர் இல்லை, மாறா கசப்பு, கர்த்தரை முறுமுறுக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, கர்த்தரை முறுமுறுக்கிறாங்க. தண்ணீர் இன்னொரு இடத்துல இல்லை, முறுமுறுக்கிறாங்க. இப்போ 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். கர்த்தருடைய கிரியையை மறந்தா என்ன நடக்கு பாருங்க. 22 வாசிங்க. தேவனே, அப்போ கர்த்தர் செய்த கிரியை நன்மையை நாம் மறந்துட்டோம்னா கொஞ்ச நாள்ல கர்த்தரையை மறந்துடுவோம். அவர்களுக்கு கர்த்தரையை மறந்துடுவோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் செய்த நன்மையை நாம் மறந்து ஒரு நாளும் மறக்கக்கூடாது, துதிக்கணும். மாறாக இன்னொரு காரியத்தை நாம் செய்யணும். அந்த காரியத்தை உங்களுக்கு காண்பித்து இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. பார்த்தது நிமித்தம் மாசா என்றும் பேரிட்டான். 8ஆம் வசனம், யுத்தம் பண்ணினாங்க. நல்லா கவனிங்க. ரெஃப்டிம் என்றால் பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், இளைப்பாறுகிற இடம், சமாதானமான இடம். உங்களுக்கு நல்லா தெரிய, கர்த்தர் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது பெலிஸ்தரின் தேசம் வழியாக அவளை நடத்தலை. ஏன்னா பெலிஸ்தரின் தேசம் வழியாக போனால் என்ன வரும்? யுத்தம் வரும். ஆனால் யுத்தத்தை கண்டால் மனமடி உண்டாகல, வேண்டாம் இந்த ஜனத்தை அப்படி நடத்தக்கூடாது. இப்போது கர்த்தர் சுற்றி பண்ணி இந்த காரியங்களை பார்க்குற கர்த்தர், நல்லா கவனிங்க பிரியமானே, ஒரு நாளும் நாம் போகிற பாதையிலே இந்த கேள்வியை மாத்திரம் கேட்டுடாதீங்க. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். நாம் போகிற பாதைகளில் நாம் கேட்கக்கூடாத ஒன்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, இந்த கேள்வி உங்கள் இருதயத்தில் கூட விட்டுடாதீங்க. ஏன் என்றால் இவ்வளவு நேரம் கர்த்தர் அவங்க முறுமுறுத்தாங்க. சரி, என்றைக்கு இது வந்ததோ எங்கள் நடுவில் அவர் இருக்கிறாரா, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா, கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, இப்படியாப்பட்ட கேள்வி நமக்கு வரக்கூடாது. வந்த மாத்திரத்திலே கர்த்தர் எதை அனுமதிக்கிறார்னா அமலேக்கா அனுமதிக்கிறார். எங்க? ஒரு சமாதானமான இடத்துல, பிளேஸ் ஆஃப் ரெஸ்டிலே இவங்க சமாதானமாக குடியிருக்கிற இடத்துல இவன் பேசினதுனால இவன் அதை எப்படி கர்த்தர் எடுத்தார்னா என்னை பரீட்சை பார்த்ததை எடுத்தார். ஆகவே நமக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதமே ரட்சிப்பு.
ஒரு நாள் கூட நம்ம போகிற பாதையில் நாம் இந்த கேள்வியை கேட்டுடவே கூடாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா, கர்த்தர் இதெல்லாம் இல்லை. கர்த்தர் நம்முடைய நினைவாக தான் இருக்கிறார். எப்பவும் அவர் நம்மை நினைக்கிறவர். வசனம் சொல்லுகிறதில்ல, சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காம தன்னுடைய பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. லூக்கா 12:6 சொல்லுகிறார் பாருங்க, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார் அல்லவா. அதை காட்டில் நாம் எவ்வளோ விசேஷித்தவர்கள். உங்க தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. யோசித்து பாருங்க, ஒரு முடி கூட அவருடைய சித்தம் அவருடைய அனுமதி இல்லாமல் விழவே விழாது நம்முடைய தலையில். நிச்சயமாக அவர் எண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு தெரிதோ இல்லையோ, அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள். எபிரேயர் 12:6 சொல்லுகிறது, மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கு எம்மாத்திரம். ஆகவே கேட்கவே கேட்காது. கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அமலேக்கு வந்து நிற்பான். அமலேக்கு எதற்கு காரணம்? சமாதானத்தை கெடுக்கிற காரியம். அப்போது நீங்கள் கேட்டாவே உங்கள் வீட்டில் சமாதானம் குலைக்கப்பட்டு போகும். ஏதோ ஒரு விதத்தில் போவோம், ஏதோ விதத்தில். கர்த்தரை ஒரு நாளும் பரீட்சை பார்க்காதீங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை எப்பொழுதும் நினைத்தார் துதியுங்க. கடைசியாக 2 காரியத்தை தலைப்பை மாத்திரம் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். 6வது, நன்மையும் உபசரிப்பையும் மறவாதீங்க. நன்மையும் உபசரிப்பையும் என்றைக்கும் மறவாதீங்க. எபிரேயர் 13:2 மறவாதீர்கள். அறியாமல் உண்டு. நாம் மத்தேயு 25:37-40 பார்க்க முடியும். கர்த்தர் சொல்கிறார், அந்த நீதிமான்களுக்கு எப்பொழுது அவங்க கேட்குறாங்க, எப்பொழுது ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தோம், எப்பொழுது உமக்கு தண்ணீரை கொடுத்தோம், எப்பொழுது உமக்கு வஸ்திரத்தை கொடுத்தோம், எப்பொழுது உம்முடைய காவலிலே வந்து பார்த்தோம். சிறியவர்களுக்கு செய்து எனக்கு ஊழியக்காரர்களை உபசரிங்க, ஏழைகளை நினைங்க. தொற்காலை பாருங்க, நற்கிரியை செய்கிறவராக இருந்தா. கொர்நேலியை பாருங்க, அவனுடைய தானம் தர்மம் தேவனுக்கு உகந்த பலியாக இருந்தது. ஆகவே இதனுடைய வசனத்தை குறிப்பிட்டு கொள்ளுங்க. எபிரேயர் 13:16 வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 12:13, சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டமே சிந்தையுள்ளவன் பாக்கியவான். நாபாலை குறித்து நாம் பார்க்கிறோம், தாவீதுக்கு அவன் நன்மையை செய்ய மறந்து விடுகிறான். ஆனால் தாவீதோ எல்லாம் தன் ராஜ்யபாரத்தில் வந்த உடனே அவன் தகப்பன் செய்த நன்மையை கூட பிள்ளைகளுக்கு கொடுக்க இல்லாமல் போட. அவ்வளோ நாம் நன்மை செய்கிறவர்களாக நமக்கு இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் நன்மையை செய்யுங்க. ஊழியக்காரர்களை நினைங்க, ஊழியங்களுக்கு செய்யுங்க. ஏழை எளியர்களை ஒரு நாளும் மறவாதீங்க. கடைசியாக 7வது லோத்தின் மனைவியை மறவாதே. லூக்கா 17:31-32, லூக்கா 17:31-32. வீட்டில் மேல் இருக்கிறவன் பாருங்க, கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமாக வருகைக்கான அடையாளத்தை சொல்லி ஒரு மனுஷனை குறிப்பிட்டு ஞாபகத்தில் வைத்துக்கோ, மறவாதே சொல்லுகிறார். லோத்தின் மனைவியை ஒவ்வொரு நாள் காலையிலையும் நாம் மறக்கக்கூடாது. லோத்தின் மனைவியை மறக்கக்கூடாது. உப்பு தூண் ஆனால் திரும்பி பார்த்து. தேவ பிள்ளைகளே, நம்முடைய மத்தேயு 6:21 சொல்லுறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். லோத்தின் மனைவி பார்க்கும் பொழுது ஒரு விசேஷத்த கிருபை. ஒரு பெரிய விசுவாச தகப்பனுடைய குடும்பத்தில் இருந்தவள். அவளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உங்களை விவரித்து காண்பிக்கிறேன். ஆனால் அவளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏறத்தாழ ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறதற்கு உண்டாக வழியிலே போன மாதிரிலே இருந்தது. கடைசியில் போல அந்த கிருபை, எவ்வளோ கிருபை அவளுக்கு. ஆபிரகாமுடைய குடும்பத்தில் அப்புறம் சோதோமில் இருக்கும் பொழுதும் தேவ தூதர்கள் வந்து காப்பாற்றுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் வைத்த இறக்கத்தினால கைகளை பிடித்து வெளியே கொண்டு விடுகிறாங்க. அப்படி இருந்தோம் அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாள். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வருகை மேலேயே இருக்க வேண்டும். ஆகவே லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. உலக காரியங்களில் தேவ பிள்ளைகளை இருதயம் அதிகமாக நம்ம இருதயத்தை பரிசோதித்து பார்த்து கொண்டே இருக்கணும். இருதயத்தையும் சிந்தையும் எது மேலே அட்டாச்மெண்ட் இருக்குது அதிகமாக. எந்த பொருளாகட்டும், எந்த மனுஷர்களாகட்டும் கவனமாக இருங்க. அவருடைய 2ஆம் வருகை அப்போ திரும்பி பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நம்முடைய இருதயம் இங்கேயே பழக்கப்பட்டு அவரையே நோக்கி பார்த்தாந்தான் எதுவுமே இல்லாமல் அவருடைய வருகையில் நேராக அவருக்கு எதிர்கொண்டு ஓட கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆகவே 7 காரியத்தை மறவாதே, கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த 7 காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் காலையில்
மறவாமல் நினைத்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் எதை பார்க்கிறவர். நாம் நன்றி அறிதல் உள்ளவளாய் இருக்கிறோமா? கர்த்தர் அதை விசாரிப்பவர், அதை கேட்பவர். அவர் பெத்தேலுக்கு போ என்று யாக்கோபுக்கு வந்து பின்பு ஒரே குழப்பம் குடும்பத்தில், ஒரே பிரச்சனை. ஏசா முடிஞ்சுட்டு நினைச்சான், சீகேமில் இடத்தை வாங்கிட்டார். அப்புறையும் கர்த்தர் வந்து சந்தித்து, நீ போ பெத்தேல். கர்த்தர் அதை விரும்புகிறவர். நன்றி அறிதலாக இருங்க, கர்த்தருக்கு இருங்க. 7 காரியத்தை ஒரு நாளும் மறவாதீங்க. மனுஷர்களுக்கு இருங்க, குடும்பத்திற்கு இருங்க, சபைக்கு இருங்க, ஊழியர்களுக்கு இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.